உங்கள் எதிரி வெளியே இருந்தால் நீங்கள் கவசத்தை அணிந்து கொள்ளலாம். ஆனால் உங்கள் எதிரி உங்கள் வீட்டிற்குள்ளேயே இருந்தால் 100 எதிரிகள் வெளியே இருந்து வீசும் கற்களை விட கூடவே இருந்து ஒரு சொந்தக்காரன் வீசும் ஒரு சொல் உங்கள் வாழ்க்கையே சிதைத்துவிடும். உங்களுக்கு தெரியுமா, இன்று பலருடைய மன அழுத்தத்திற்கும் தூக்கமில்லா இரவுக்கும் காரணம் ஆபீஸ் டென்ஷன் கிடையாது. சொந்தக்காரன் என்கிற பேரில் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் நிம்மதியை அரித்துக் கொண்டிருக்கும் கரையான் போன்ற மனிதர்கள்தான். சாணக்கியர் இதைத்தான் உள்நாட்டு துரோகம் என்கிறார். ஒரு காட்டில் தீப்பற்றினால் மரங்கள் எரியும். ஆனால் அந்த தீயை விட கொடுமையானது அந்த மரத்தின் வேரிலேயே தங்கியிருக்கும் நச்சுப்பூச்சிகள். உங்கள் உறவினர்கள் உங்களை பாராட்டுவது போல பேசுவார்கள். ஆனால் அவர்களின் கண்களில் ஒருவிதமான ஏக்கம் கலந்த பொறாமை மின்னும். நீங்கள் ஒரு புது தொழில் தொடங்கினால் வாழ்த்துக்கள் என்று சொல்லும் அதே நாக்கு அடுத்த நிமிடமே இவனுக்கு இதெல்லாம் தேவையா, சீக்கிரம் நஷ்டமாகிடுவான் பாரு என்று சாபம் விடும். இந்த பதிவில் உங்கள் இரத்த பந்தங்களுக்குள் ஒளிந்திருக்கும் 5 நச்சு மனிதர்களை தோலுரித்து காட்டப் போகிறேன். இதில் 4வது அடையாளம் இருக்கிறது. அது உங்கள் தலையெழுத்தையே மாற்றக்கூடியது. அதை மட்டும் நீங்கள் கவனிக்க தவறினால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் இன்னொருவருக்கு அடிமையாகவே கழிய நேரிடும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்கள் எதிர்காலத்தை காப்பாற்றுவதற்கான ரகசிய யுத்தம். ஏன் ஒரு உறவினர் உங்கள் எதிரியாக மாறுகிறார்? இதற்கு பின்னால் ஒரு நுணுக்கமான உளவியல் இருக்கிறது. அவர்கள் உங்களை ஒரு தனி மனிதனாக பார்ப்பதில்லை, தங்களுக்கு ஒரு சவாலாக பார்க்கிறார்கள். நீங்கள் அவர்களை விட ஒரு படி மேலே போய்விட்டால் அவர்கள் தங்களை ஒரு தோல்வி அடைந்தவர்களாக உணரத் தொடங்குகிறார்கள். உங்கள் வளர்ச்சி அவர்களின் இயலாமையை அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறது. அதனால் உங்களை வளர விடாமல் தடுப்பது அவர்களின் நோக்கமாக மாறுகிறது. ஏதோ எங்க பையன் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துட்டான் என்று பெருமையாக சொல்லும் அதே சொந்தங்கள் உங்கள் பிள்ளையின் வெற்றியை மட்டும் அதிர்ஷ்டம் என்று சுருக்குவார்கள். இந்த ஒப்பீட்டு நோய்தான் ஒரு அழகான குடும்பத்தை சிதைக்கும் முதல் விஷம். உங்கள் வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயமும் அவர்களுக்கு ஒரு இடியாக இறங்கும். ஆனால் அவர்கள் அதை வெளியே காட்டிக் கொள்ள மாட்டார்கள். ஒரு பச்சோந்தியை விட வேகமாக நிறம் மாற்றுவதில் இவர்கள் கைதேர்ந்தவர்கள். இவர்களின் மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? பாசமான விசாரிப்பு. உங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்று, தம்பி வேலை எப்படி போகுது, சம்பளம் கரெக்டா தராங்களா என்று கேட்பார்கள். இது உங்கள் மீதான அக்கறை கிடையாது. உங்கள் பொருளாதார நிலையை அறிந்து கொண்டு அதன் மூலம் உங்களை எப்படி மட்டம் தட்டலாம் என்கிற கணக்கு. நீங்கள் ஒருவேளை கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டால் அவர்களின் முகம் ஒரு நொடி பிரகாசம் அடையும். அந்த செய்தியை ஊர் முழுக்க கொண்டு போய் சேர்ப்பதில் அவர்களுக்கு அலாதி இன்பம். சாணக்கியர் சொல்கிறார், தன் பலவீனத்தை உறவினரிடம் சொல்பவன் தன் சவக்குழியை தானே தோண்டுகிறான். உங்கள் வீட்டின் வறுமையோ, உங்கள் கணவன் மனைவிக்குள் இருக்கும் சிறு சண்டையோ உங்கள் வீட்டு சுவர்களை தாண்டி வெளியே போகக்கூடாது. அப்படி போனால் அதை ஒரு ஆயுதமாக மாற்றி உங்களுக்கு எதிராகவே பிரயோகிப்பார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், அறிவுரை என்கிற பேரில் அவர்கள் செய்யும் நாச வேலைகள். நீங்கள் ஒரு பெரிய முடிவை எடுக்கும் போது, நான் உன் நல்லதுக்குத்தான் சொல்றேன், இப்போதைக்கு இதெல்லாம் வேண்டாம் என்று உங்கள் வேகத்திற்கு முட்டுக்கட்டை போடுவார்கள். இவர்கள் உங்கள் நலன் விரும்பிகள் அல்ல, உங்கள் கனவுகளை கொல்லும் கனவு திருடர்கள். இவர்கள் கொடுக்கும் ஐடியாக்கள் அனைத்தும் உங்களை ஒரு பாதுகாப்பான இடத்திலேயே வைத்திருக்க முயற்சிக்கும். உங்களை ஒருபோதும் சிகரத்தை தொடவிடாது. ஏதோ ஒரு காலத்தில் அவர்கள் செய்த ஒரு சிறு உதவியை உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரு கடனாக மாற்றி உங்களை அடிமைப்படுத்துவார்கள். அன்னைக்கு நான் மட்டும் இல்லன்னா நீ இன்னைக்கு இந்த நிலைமையில இருப்பியா என்கிற அந்த ஒற்றை கேள்வி உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தும் ஒரு சங்கிலியாக மாறும். இந்த வீடியோவின் நோக்கம் உறவுகளை துண்டிப்பது அல்ல, மாறாக உறவுகளுக்குள் ஒளிந்திருக்கும் உண்மையான முகத்தை உங்களுக்கு காட்டுவதுதான். சாணக்கியரின் ராஜதந்திரப்படி ஒரு எதிரியை தெரிந்து கொள்வது பாதி வெற்றியை அடைவதற்கு சமம். உங்கள் உறவினர்களில் யார் உங்கள் வளர்ச்சியை பார்த்து உண்மையாக மகிழ்கிறார்கள், யார் உங்கள் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள் என்பதை பிரித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். பாசம் என்பது குருட்டுத்தனமாக இருக்கக்கூடாது. இரத்த சொந்தம் என்பதற்காக உங்கள் வாழ்க்கையை யாரோ ஒருவரின் பொறாமை தீயில் கருக விடாதீர்கள். உங்கள் நிம்மதி, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சி, உங்கள் எதிர்காலம் இவைதான் மிக முக்கியம். இப்போதே விழித்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் உங்களை அறியாமலேயே உங்கள் படகை ஓட்டை போடும் உறவினர்களிடம் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். உறவினர்கள் உங்கள் முதுகில் குத்தும் போது நீங்கள் அழுது கொண்டிருக்க கூடாது. மாறாக சாணக்கியரை போல உங்கள் குடுமியை முடிந்து கொண்டு களமிறங்க வேண்டும். சாணக்கியர் ஒரு முறை சொன்னார், உன் எதிரி உன் ரத்தமாக இருந்தால் நீ உன் வாளை விட உன் புத்தியை கூர்மையாக்க வேண்டும். இங்கே போர் என்பது கத்திகளால் நடப்பது அல்ல, அது உங்கள் அமைதியாலும் மௌனத்தாலும் நடத்தப்பட வேண்டும். முதல் தந்திரம், தகவல் விரதம். உங்கள் வீட்டில் ஒரு விசேஷமோ அல்லது ஒரு தொழில் மாற்றமோ நடக்கப் போகிறது என்றால் அது நடக்கும் வரை உங்கள் இரத்த சொந்தங்களுக்கு தெரியக்கூடாது. அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலாக ஒரு புன்னகையை மட்டும் கொடுங்கள். எல்லாம் போயிட்டு இருக்கு, கடவுள் புண்ணியம். இந்த ஒரு வரி உங்கள் எதிரிக்கு மிகப்பெரிய தலைவலியை தரும். ஏனென்றால் அவர்களுக்கு உங்கள் பலவீனம் தெரியவில்லை என்றால் உங்களை எங்கே தாக்க வேண்டும் என்று தெரியாமல் அவர்கள் திணறுவார்கள். உங்கள் ரகசியங்களை உங்கள் இதயத்தில் பூட்டி வைப்பதுதான் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கும் முதல் தோல்வி. இரண்டாவது தந்திரம், அதிகார இடைவெளி. ஒரு நெருப்பு எப்படி குளிருக்கு இதமாக இருக்க வேண்டுமோ அப்படி உங்கள் உறவினர்களை ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வைத்திருங்கள். உங்கள் படுக்கை அறை பிரச்சனைகளோ அல்லது உங்கள் வங்கி இருப்பு விவரங்களோ உங்கள் வீட்டு வாசலை தாண்டி செல்லக்கூடாது. சாணக்கியரின் நீதிப்படி ஒரு மனிதன் எப்போது தன் ரகசியங்களை உறவினரிடம் சொல்கிறானோ அப்போதே அவன் தன் சுதந்திரத்தை இழந்து விடுகிறான். அவர்கள் உங்களை திமிர் பிடித்தவன் என்று சொன்னால் சொல்லட்டும், அதை ஒரு விருதாக எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த திமிர்தான் உங்களை நச்சு உறவுகளிடமிருந்து பாதுகாக்கும் ஒரு கவசம்.
கவசம். அவர்கள் உங்கள் எல்லைக்குள் நுழைய முயலும் போது நாகரிகமாக ஆனால் உறுதியாக ஒரு கோடு கிழித்து விடுங்கள். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிட அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்பதை உங்கள் செயல்பாடுகள் மூலம் அவர்களுக்கு புரிய வையுங்கள். மூன்றாவது தந்திரம், சந்தர்ப்பவாத பாசம். சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த ராஜதந்திரி. அவர் சொல்வது என்னவென்றால், ஒரு நச்சுப்பாம்பிற்கு பால் வார்த்தாலும் அது விஷத்தை கக்கும். ஆனால் அந்த பாம்பை பிடிக்க தெரிந்தவனுக்கு அது ஒரு வேடிக்கை பொருள். அதே போல உங்களுக்கு துரோகம் செய்யும் உறவினரிடம் நேருக்கு நேர் சண்டையிடாதீர்கள். அப்படி செய்தால் மொத்த குடும்பமும் உங்களைத்தான் குற்றவாளியாக பார்க்கும். அவர்களுக்கு முன்னால் மிக மரியாதையாக பேசுங்கள், விசேஷங்களுக்கு செல்லுங்கள். ஆனால் உள்ளுக்குள் ஒரு துளி கூட அவர்களை நம்பாதீர்கள். இதை வெள்ளை வேடம் என்று கூட சொல்லலாம். அவர்கள் உங்களை பற்றி போடும் திட்டங்களை முறியடிக்க நீங்கள் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர் போல நடிக்க வேண்டும். அப்போதுதான் அவர்களின் அடுத்த நகர்வு என்ன என்பது உங்களுக்கு தெரியும். எதிரியை வீழ்த்த வேண்டும் என்றால் அவனை உங்கள் அருகில் வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் உங்கள் இதயத்திற்கு வெளியே வைத்திருங்கள். நான்காவது தந்திரம், பொருளாதார பாதுகாப்பு. துரோக உறவினர்கள் உங்களை எப்போது தாக்குவார்கள் தெரியுமா? நீங்கள் பொருளாதார ரீதியாக பலவீனமாக இருக்கும் போதுதான். நீங்கள் கஷ்டப்படும் போது அவர்கள் உங்களை கேலி செய்வார்கள். நீங்கள் வளரும் போது உங்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள். இதற்கான ஒரே தீர்வு, உங்கள் பொருளாதார நிலையை ஒருபோதும் அவர்களிடம் வெளிப்படையாக சொல்லாதீர்கள். நீங்கள் கோடீஸ்வரராக இருந்தாலும் அவர்களிடம் ஏதோ ஓடுது என்று மட்டும் சொல்லுங்கள். அதே போல அவர்களிடம் கடன் வாங்குவதையோ அல்லது அவர்களுக்கு கடன் கொடுப்பதையோ முற்றிலும் தவிருங்கள். பணப்பரிமாற்றம் நடக்கும் இடத்தில் பாசம் செத்துப்போகும், அங்கே பகை பிறக்கும். சாணக்கியர் சொல்கிறார், பணம் இல்லாத மனிதனை உலகம் மதிக்காது, ஆனால் பணம் இருப்பவனை உறவினர்கள் பிடுங்கி தின்ன பார்ப்பார்கள். உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள், அதை உங்கள் வளர்ச்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்கள். ஐந்தாவது மற்றும் மிக முக்கியமான தந்திரம், மன்னிப்பு அல்ல மறதி. உங்களை காயப்படுத்திய உறவினர்களை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்து உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். அவர்களை பழிவாங்கும் முயற்சியில் நீங்கள் இறங்கினால் உங்கள் தரம் குறைந்துவிடும். அவர்களை உங்கள் நினைவிலிருந்தே அழித்து விடுங்கள். அவர்கள் உங்களை பற்றி பேசும் ஒவ்வொரு பொய்க்கும் உங்கள் வெற்றிதான் உண்மையான பதிலாக இருக்க வேண்டும். நீங்கள் மிகப்பெரிய உயரத்திற்கு வளரும்போது உங்களை மதிக்காத அதே உறவினர் உங்கள் நிழலில் ஒதுங்க வருவார். அப்பொழுது அவருக்கு ஒரு புன்னகையை மட்டும் பரிசாக கொடுங்கள். அதுதான் அவருக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. சாணக்கியரின் வழியில் உங்கள் இலட்சியம் மட்டுமே உங்கள் கண்ணுக்கு தெரிய வேண்டும். நாய் குறைப்பதை கேட்டு சிங்கம் நின்றால் அது சிங்கத்திற்கே அவமானம். உங்கள் பயணம் சிகரத்தை நோக்கியது. இந்த நச்சு உறவுகளின் சலசலப்பை கேட்டு நிற்காதீர்கள். இப்போது நாம் இந்த வீடியோவின் மிக முக்கியமான கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். உங்கள் உறவினர்களில் யார் துரோகி, யார் எதிரி என்று உங்களுக்கு தெரிந்துவிட்டது. ஆனால் தெரிந்த பிறகு என்ன செய்வது? அவர்களை அடித்து விரட்ட முடியுமா? அல்லது ஊர் பஞ்சாயத்தை கூட்டி நியாயம் கேட்க முடியுமா? முடியாது. அப்படி செய்தால் இந்த சமூகம் உங்களைத்தான் சகிப்புத்தன்மை இல்லாதவன் என்று முத்திரை குத்தும். இங்கேதான் சாணக்கியரின் அமைதி புரட்சி தேவைப்படுகிறது. நீங்கள் ஒரு நச்சுப்பாம்பை பிடிக்கப் போகிறீர்கள் என்றால் பதற்றப்படக்கூடாது. நிதானமாக அதன் தலையை பிடிக்க வேண்டும். உங்கள் உறவினர்களிடம் நீங்கள் காட்ட வேண்டிய முதல் மாற்றம் உணர்ச்சி வசப்படாத நிலை. அவர்கள் உங்களை பற்றி புகழும் போது நீங்கள் துள்ளி குதிக்க கூடாது. அதே போல அவர்கள் உங்களை மட்டம் தட்டும் போது நீங்கள் சோர்ந்து போய் உட்காரக்கூடாது. உங்கள் உணர்ச்சிகளை அவர்கள் கட்டுப்படுத்த அனுமதிக்காதீர்கள். நீங்கள் எதற்கும் அசையாத ஒரு பாறையைப் போல இருந்தால் உங்களை சீண்டி பார்க்கும் அவர்கள் ஒரு கட்டத்தில் களைத்து போவார்கள். இதுதான் அவர்களை வீழ்த்துவதற்கான முதல் படி. அடுத்ததாக, தூரத்து உறவு என்கிற தந்திரத்தை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும். ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த உறவினரை உங்கள் வாழ்க்கையிலிருந்து முழுமையாக வெட்டி எறிவது சில நேரங்களில் சாத்தியமில்லாமல் போகலாம். ஆனால் அவர்களை உங்கள் முன்னுரிமை பட்டியலில் இருந்து தூக்கி எறியலாம். விசேஷங்களுக்கு செல்லுங்கள், முறைப்படி நலம் விசாரியுங்கள். ஆனால் உங்கள் வீட்டு விசேஷங்களில் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை தவிருங்கள். சாணக்கியர் சொல்கிறார், தேவையில்லாத நபர்களுக்கு கொடுக்கப்படும் அதிகப்படியான மரியாதை உங்களை அவர்களின் அடிமையாக்குகிறது. நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கும் மரியாதையை குறைக்கும் போது அவர்களுக்கு உங்கள் மீது இருந்த அதிகாரம் மெதுவாக மறையத் தொடங்கும். அவர்கள் உங்களை மதிக்கவில்லை என்றால் நீங்கள் அவர்களை தேடிச் சென்று நலம் விசாரிக்க வேண்டிய அவசியமில்லை. உங்கள் நேரம் மிக மதிப்பானது. அதை உங்களை நேசிக்கும் மனிதர்களுக்காகவும் உங்கள் வளர்ச்சிக்காகவும் செலவிடுங்கள். இந்த புறக்கணிப்பு என்பது 1000 வார்த்தைகளால் திட்டுவதை விட மிக வலிமையானது. மூன்றாவது விஷயம், பதிலடி கொடுக்காத வெற்றி. உங்களை பற்றி தவறாக பேசுபவர்களுக்கு பதில் சொல்ல உங்கள் நாவை பயன்படுத்தாதீர்கள். உங்கள் செயல்களை பயன்படுத்துங்கள். அவர்கள் உங்களை வேலைக்கு ஆகாதவன் என்று சொன்னால் நீங்கள் ஒரு பெரிய தொழிலதிபராகி அவர்கள் முன்னால் ஒரு சொகுசு காரில் வந்து இறங்குங்கள். அந்த சத்தம் உங்கள் பேச்சை விட 1000 மடங்கு சத்தமாக இருக்கும். சாணக்கியரின் ராஜதந்திரப்படி ஒரு எதிரியை தூங்க விடாமல் செய்வது அவனது தோல்வி அல்ல, உங்கள் அபார வளர்ச்சிதான். நீங்கள் வளர வளர அவர்கள் உங்கள் காலடியில் வந்து விழத் தொடங்குவார்கள். அப்போது அவர்களுக்கு உதவுங்கள். ஆனால் அவர்களை ஒருபோதும் நம்பாதீர்கள். பாம்பிற்கு பால் வார்த்தாலும் அது விஷத்தை தான் கக்கும் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். துரோகம் செய்தவன் மீண்டும் துரோகம் செய்ய மாட்டான் என்பதற்கு
எந்த உத்தரவாதமும் இல்லை. எனவே அவர்களை ஒரு பார்வையாளராக மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் வைத்திருங்கள், பங்குதாரராக அல்ல. 4வது மிக முக்கியமான கட்டம், வீட்டின் ரகசிய காப்பு. உங்கள் குடும்பத்திற்குள் நடக்கும் சின்ன சின்ன மோதல்களை கூட உங்கள் உறவினர்களிடம் கொண்டு செல்லாதீர்கள். பல வீடுகள் அழிவதற்கு காரணமே வீட்டு பிரச்சனையை தீர்க்க வெளியாட்களை, உறவினர்களை அழைப்பதுதான். அவர்கள் உங்கள் பிரச்சனையை தீர்க்க வரமாட்டார்கள். மாறாக எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றி வேடிக்கை பார்க்கவே வருவார்கள். உங்கள் மனைவி அல்லது கணவனுடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தால் அதை நீங்களே பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் பலவீனத்தை உங்கள் உறவினரிடம் காட்டுவது என்பது நீங்கள் தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம். சாணக்கிய நீதி சொல்கிறது, தன் வீட்டின் குறையை வெளியே சொல்பவன் தன் கௌரவத்தை நடுத்தெருவில் ஏலம் விடுகிறான். உங்கள் வீட்டு வாசற்படிக்கு அப்பால் உங்கள் ரகசியங்கள் போகக்கூடாது என்பதில் உறுதியாக இருங்கள். இறுதியாக, தன் நிறைவு அடைதல். நீங்கள் ஏன் உறவினர்களை சார்ந்து இருக்கிறீர்கள் என்று யோசித்து பாருங்கள். பணத்திற்காகவோ, புகழுக்காகவோ அல்லது ஏதோ ஒரு உதவிக்காகவோ அவர்களை எதிர்பார்த்து இருக்கும் வரை அவர்கள் உங்களை ஆட்டி படைப்பார்கள். எனவே பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் நீங்கள் யாரையும் எதிர்பார்க்காத நிலையை உருவாக்குங்கள். நீங்கள் சுயமாக நிற்கும் போது எந்த உறவினரும் உங்களை மிரட்ட முடியாது. உனக்கு நான் தான் செய்யணும் என்று அவர்கள் சொல்லும் இடத்தை காலி செய்யுங்கள். உங்கள் சொந்த காலில் நிற்க பழகுங்கள். சாணக்கியரின் சீடனாக நீங்கள் இருக்க வேண்டுமானால் நீங்கள் ஒரு தனித்த பெரும் சக்தியாக உருவெடுக்க வேண்டும். அப்போதுதான் சொந்தக்கார ரூபத்தில் வரும் எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சுவார்கள். உங்கள் வளர்ச்சி அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும். அவர்கள் உங்களை நெருங்க அஞ்சும் அளவிற்கு உங்கள் ஆளுமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். உறவினர்களிடம் ஏமாந்து போவது என்பது ஏதோ ஒரு சாதாரண தோல்வி அல்ல. அது உங்கள் நம்பிக்கையின் மீது நடத்தப்பட்ட ஒரு கொடூரமான தாக்குதல். இவனை போய் நம்பினோமே என்கிற குற்ற உணர்ச்சி உங்களை இரவில் தூங்க விடாது. ஆனால் சாணக்கியர் சொல்கிறார், ஒரு முறை ஏமாற்றுபவன் துரோகி, ஆனால் தெரிந்தே 2ஆம் முறை ஏமாறுபவன் முட்டாள். நீங்கள் அந்த துரோகியை பற்றி நினைத்து அழுது கொண்டிருக்கப் போகிறீர்களா, அல்லது அந்த துரோகத்தை ஒரு ஏணியாக மாற்றி மேலே ஏறப் போகிறீர்களா என்பதுதான் இப்போதைய கேள்வி. முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது அந்த துரோகத்தை ஏற்றுக்கொள்வது. ஆமாம், என் இரத்த சொந்தமே எனக்கு துரோகம் செய்துவிட்டது என்று உண்மையை உறக்கச் சொல்லுங்கள். அப்போதுதான் உங்கள் மனதிலிருந்து அந்த பாரம் இறங்கும். பழிவாங்கும் எண்ணம் உங்களை இன்னும் பலவீனப்படுத்தும். அதற்கு பதிலாக உங்கள் கவனத்தை உங்கள் வளர்ச்சியில் திருப்புங்கள். சாணக்கியரின் ராஜதந்திரப்படி உங்கள் எதிரிக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை நீங்கள் இன்னும் மகிழ்ச்சியாகவும் வசதியாகவும் வாழ்வதுதான். துரோகம் செய்த உறவினர்கள் உங்களை எப்படி பார்ப்பார்கள் தெரியுமா? நீங்கள் உடைந்து போய், முடங்கி போய், யாரிடமாவது போய் அழுது கொண்டிருப்பீர்கள் என்றுதான் அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். ஆனால் நீங்கள் ஒரு சிங்கத்தைப் போல கர்ஜித்துக் கொண்டு மீண்டும் எழுந்து வரும்போது அவர்களின் முகத்தில் ஏற்படும் அந்த பயம்தான் உங்கள் முதல் வெற்றி. சாணக்கிய நீதி சொல்கிறது, விழுந்தவன் எழுந்தால் அவன் முன் நின்றவன் காணாமல் போவான். உங்கள் பொருளாதார நிலையை மீண்டும் சீரமைக்க தொடங்குங்கள். யாரிடம் ஏமாந்தீர்களோ அவரிடம் போய் நியாயம் கேட்காதீர்கள். ஏனென்றால் துரோகம் செய்பவனிடம் நியாயம் இருக்காது. உங்கள் உழைப்பை இரட்டிப்பாக்குங்கள். ஒரு புதிய தொழிலை தொடங்குங்கள் அல்லது உங்கள் வேலையில் ஒரு பெரிய சாதனையை செய்யுங்கள். அந்த செய்தி உங்கள் உறவினரின் காதில் விழும்போது அது அவருக்கு ஒரு மரணடியாக இருக்கும். உங்கள் வெற்றி என்பது சத்தமில்லாமல் இருக்க வேண்டும், ஆனால் அதன் தாக்கம் ஊர் முழுக்க எதிரொலிக்க வேண்டும். அடுத்ததாக, நச்சு உறவுகளை வெட்டி எறிதல். துரோகம் செய்தவர் உங்கள் தந்தை வழிச்சொந்தமாக இருக்கலாம் அல்லது தாய் வழிச்சொந்தமாக இருக்கலாம். ஆனால் சாணக்கியரின் தர்மப்படி தர்மத்திற்கு புறம்பாக நடப்பவன் எவனாக இருந்தாலும் அவன் அந்நியனே. சொந்தக்காரன் ஆச்சே, எப்படி பேசாமல் இருப்பது என்கிற அந்த போலி பாசத்தை மூட்டை கட்டி வையுங்கள். உங்கள் மன அமைதியை கெடுக்கும் எவருக்கும் உங்கள் வாழ்க்கையில் இடமில்லை. அவர்களை உங்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மற்றும் உங்கள் அலைபேசி பட்டியலில் இருந்து நீக்குங்கள். அவர்களை பற்றிய செய்திகள் உங்கள் காதுக்கு வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அவர்களை புறக்கணிக்கும் போது அவர்களுக்கு உங்கள் மீது இருந்த அதிகாரம் மெல்ல மெல்ல சாகத் தொடங்கும். உங்களை பிச்சைக்காரனாக பார்க்க ஆசைப்பட்டவர்கள் முன்னால் நீங்கள் ஒரு ராஜாவாக வலம் வர வேண்டும். அதற்கு நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது அந்த நச்சு சூழலில் இருந்து வெளியே வருவதுதான். 4வது மிக முக்கியமான விஷயம், புதிய உறவுகளை உருவாக்குதல். இரத்தத்தால் வரும் சொந்தங்கள் உங்களுக்கு துரோகம் செய்யலாம், ஆனால் லட்சியத்தால் சேரும் நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். சாணக்கியர் தனது பயணத்தில் தனியாக தான் தொடங்கினார். ஆனால் அவர் உருவாக்கிய சந்திரகுப்த மௌரியன் அவருக்கு ஒரு பெரும் சேனையாக மாறினான். அதே போல உங்களை மதிக்கும், உங்கள் வளர்ச்சியை விரும்பும் புதிய மனிதர்களுடன் பழகத் தொடங்குங்கள். உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ஒரு நல்ல ஆலோசகரை தேடுங்கள். சொந்தக்காரர்கள் செய்யாத உதவியை ஒரு அந்நியன் செய்வான். அந்த மனித நேயத்தை நம்புங்கள். ஆனால் அங்கும் உங்கள் ரகசியங்களை கொட்டிவிடாதீர்கள். சாணக்கியரின் எச்சரிக்கை எப்போதும் உங்கள் காதில் ஒலிக்கட்டும். யாரையும் முழுமையாக நம்பாதே, உன் நிழலை தவிர. உங்கள் புதிய நட்பு வட்டம் உங்களை ஊக்கப்படுத்துவதாக இருக்க வேண்டுமே தவிர உங்களை பின்னோக்கி இழுப்பதாக இருக்கக்கூடாது. இறுதியாக, உங்களை நீங்களே செதுக்குதல்.
இந்த துரோகம் உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. இனி எவரும் உங்களை அவ்வளவு எளிதாக ஏமாற்ற முடியாது என்கிற வைராக்கியத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆளுமையை மேம்படுத்துங்கள். உங்கள் உடை, உங்கள் பேச்சு, உங்கள் அறிவு அனைத்திலும் ஒரு கம்பீரம் இருக்கட்டும். ஒரு காலத்தில் உங்களை மட்டம் தட்டிய அதே உறவினர்கள் உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து வியந்து, அவன் எப்படி இவ்வளவு சீக்கிரம் மாறினான் என்று தங்களுக்குள் கேட்டுக்கொள்ள வேண்டும். சாணக்கியரின் வழியில் நடப்பவன் ஒருபோதும் வீழ்ந்தே கிடக்க மாட்டான். அவன் ஒவ்வொரு முறை விழும்போதும் இன்னும் பலமாக எழுவான். இந்த துரோகம் உங்கள் முடிவல்ல, இது உங்கள் புதிய சகாப்தத்தின் ஆரம்பம். உங்கள் வளர்ச்சியை பார்த்து உங்கள் எதிரிகள் பொறாமையில் வெந்து சாம்பலாகட்டும். நீங்கள் உங்கள் சீக்கிரத்தை நோக்கி பயணிக்கத் தொடங்குங்கள். இந்த வீடியோவின் இறுதி பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். இதுவரை நாம் பார்த்த 5 அடையாளங்களும் சாணக்கியரின் தந்திரங்களும் உங்கள் கண்ணை திறந்திருக்கும் என்று நம்புகிறேன். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள். துரோகம் என்பது ஒரு முறை நடந்தால் அது விபத்து, ஆனால் தெரிந்தே மீண்டும் மீண்டும் நடந்தால் அது உங்கள் பலவீனம். உங்கள் உறவினர்கள் உங்களை மிதிக்கிறார்கள் என்றால் அதற்கு நீங்கள் குனிந்து கொடுக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். சாணக்கியர் ஒரு முறை சொன்னார், பயந்து ஓடும் மானைத்தான் வேடன் துரத்துவான், ஆனால் சீரும் சிங்கத்தை கண்டால் வேடனே பதுங்குவான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒருபோதும் பயப்படும் மானாக இருக்கக்கூடாது. உங்கள் இரத்த சொந்தங்கள் உங்களை மிரட்டுகிறார்கள் அல்லது உங்கள் வளர்ச்சியை தடுக்கிறார்கள் என்றால் நீங்கள் அவர்களுக்கு பயப்படுகிறீர்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். இன்று அந்த பயத்தை உங்கள் மனதிலிருந்து கிள்ளி எறியுங்கள். நீங்கள் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை, உங்கள் உழைப்பிற்கும் உங்கள் லட்சியத்திற்கும் தவிர. இந்த உறவினர்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்கள் தெரியுமா? நீங்கள் எப்பொழுதும் அவர்களிடம் கையேந்தி நிற்க வேண்டும். அவர்கள் போடும் பிச்சையில், அதாவது அவர்களின் போலி பாசத்தில் நீங்கள் வாழ வேண்டும் என்றுதான் அவர்கள் ஆசைப்படுவார்கள். நீங்கள் சுயமாக சிந்தித்து, சுயமாக சம்பாதித்து சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை அடையும் போது அவர்களின் அடிவயிறு எரியும். அந்த எரிச்சல் தான் உங்கள் வெற்றியின் அடையாளம். சாணக்கிய நீதி சொல்கிறது, உன் வெற்றியைக் கண்டு எவன் ஒருவன் பொறாமைப்படுகிறானோ அவனே உன் முதல் எதிரி. அவன் உன் அண்ணனாக இருக்கலாம், உன் சித்தப்பாவாக இருக்கலாம், ஏன் உன் உடன் பிறந்தவனாக கூட இருக்கலாம். தர்மம் எங்கே இல்லையோ அங்கே பாசத்திற்கு இடமில்லை. மகாபாரதத்தில் கிருஷ்ணர் சொன்னது போல, தர்மத்திற்காக உங்கள் சொந்தங்களையே எதிர்க்க வேண்டிய நிலை வந்தால் அங்கே தயங்காமல் உங்கள் காண்டீபத்தை, உங்கள் அறிவை கையில் எடுங்கள். போலி உறவுகளுக்காக உங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்வது ஒருபோதும் புத்திசாலித்தனமாகாது. இப்போது உங்கள் முன்னால் 2 வழிகள் உள்ளன. ஒன்று, அவர்கள் சொந்தக்காரர்கள் தானே, போகட்டும் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் அவர்களின் சதி வலைகளில் சிக்கி தற்கொலைக்கு சமமான மன உளைச்சலில் வாழ்வது. இரண்டாவது, சாணக்கியரின் வழியில் அவர்களை உங்கள் வாழ்க்கையின் ஓரத்தில் தூக்கி எறிந்துவிட்டு ஒரு ராஜாவைப் போல உங்கள் சாம்ராஜ்யத்தை கட்டுவது. எது வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள். உங்களை மதிக்காத இடத்திற்கு செல்லாதீர்கள். உங்களை புகழாத நாவுகளை பொருட்படுத்தாதீர்கள். நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரிந்தால் போதும். ஊர் என்ன சொன்னால் என்ன? உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம், உங்கள் பெற்றோரின் நிம்மதி, உங்கள் மனைவியின் மகிழ்ச்சி, இவைதான் உங்கள் உலகம். இதற்குள் நுழைய எந்த ஒரு நச்சு உறவினருக்கும் அனுமதி வழங்காதீர்கள். உங்கள் வீட்டுச் சாவி உங்கள் கையில் இருக்கட்டும். அதை யாரிடமும் கொடுத்து விடாதீர்கள். முடிவாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது இதுதான். சிங்கத்தின் காலில் முள் குத்தினால் காடே கொண்டாடும். ஆனால் அந்த சிங்கம் முள்ளை எடுத்துவிட்டு மீண்டும் எழும்போது அந்த காடே நடுங்கும். நீங்கள் இதுவரை பட்ட காயங்கள், அவமானங்கள், துரோகங்கள் அனைத்தும் அந்த முட்கள் போன்றதுதான். அந்த வலியை உங்கள் பலமாக மாற்றுங்கள். உங்களை எள்ளி நகையாடிய அதே உறவினர்கள் உங்கள் வீட்டு வாசலில் காத்து கிடக்கும் ஒரு நிலையை உருவாக்குங்கள். அப்போது அவர்களுக்கு துரோகம் செய்யாதீர்கள், அவர்களுக்கு உதவுங்கள். ஆனால் அவர்களை மீண்டும் உங்கள் இதயத்திற்குள் நுழைய விடாதீர்கள். மன்னிப்பு என்பது மனிதத்தன்மை, ஆனால் மீண்டும் நம்பாமல் இருப்பது என்பது ராஜதந்திரம். சாணக்கியரின் இந்த மகா தந்திரங்களை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடியுங்கள். இனி எந்த ஒரு சந்தர்ப்பவாத உறவினரும் உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த முடியாது. இந்த வீடியோ உங்கள் கண்களை திறந்திருந்தால் இதை உங்கள் நண்பர்களுக்கும் உங்களைப் போலவே உறவுகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பகிருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நச்சு உறவினர்களை சந்தித்திருக்கிறீர்களா? அவர்கள் உங்களுக்கு செய்த துரோகம் என்ன? அதிலிருந்து நீங்கள் எப்படி மீண்டு வந்தீர்கள் என்பதை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். உங்கள் ஒரு கமெண்ட் இன்னும் பலருக்கு நம்பிக்கையை தரும். இது போன்ற ஆழமான சாணக்கிய நீதிகள் மற்றும் மோட்டிவேஷன் வீடியோக்களுக்கு நமது வளர்ச்சிப்பாதை சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் வளர்ச்சிதான் உங்கள் எதிரிகளுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. உங்கள் பயணம் தொடரட்டும், உங்கள் வெற்றி சிகரத்தை தொடட்டும். நன்றி.